பகவான் ஆஸ்திக நாஸ்திகரிடத்திலே எப்படியெல்லாம் பிரதிபலிக்கிறான் என்பதை நம்மாழ்வார் மிகவும் அற்புதமாக விளக்குகிறார். உளனெனில் உளன் அவன் உருவம உருவுகள், உளன் அலனெனில் அவன் அருவம் இவ்வருவுகள். உளனென இளனென இவைகுணம் உடமையில் உளன் இரு தகமையோடு ஒளிவிலன் பறந்தே. அதாவது உளனெனில் உளன் அவன் உருவம் அவ்வுருவுகள். இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய ஆசிரியனிடத்திலே அவன் உருவமாக காட்சி கொடுக்கிறான். உளன் அலன், அதாவது கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய நாஸ்தியனிடத்திலே கூட அவன் நின்று கொண்டு அவனுக்கு காட்சி கொடுக்கிறான். ஆனால் அது அவன் ஊனக்கண்களுக்கு தெரியாமல் இருக்கிறான். இப்படி உளனென இளனென இவைகுணம் உடைமையின் இப்படி இருக்கிறான் இல்லை என்ற அந்த தத்துவங்களுக்கு மீறி அவன் எங்கும் உளன், அதாவது எங்கும் பறந்திருக்கிறான், விரிந்திருக்கிறான். அங்கங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக அங்கே பகவான் விரிந்து பொரிந்து உலகை தாங்கி நிற்கிறான் என கூறுகிறார்.